ஓகே. எஸ்கியூஎல் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்டரிங் த இன்ஃபர்மேஷன். நம்ம டேட்டா ஃபெச் பண்ணிட்டோம். அதில் ஃபெச் பண்ணுறதுல வந்து நம்ம என்ன ஆர்டரில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம். இது வந்து டிபியில் வந்து எந்த ஒரு ஆர்டரிங் பண்ணுறது இல்லை. பட் நம்ம வந்து அவுட்புட் கொடுக்குறதுல வந்து நம்ம ஆர்டரிங் பண்ண முடியும். அந்த ஆர்டரிங் வந்து எப்படி நம்பர்ஸாக இருந்தால் 0 to 9, சரிங்களா? டேட்ஸ் வந்து earliest to latest. அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் வந்து A to Z. நல்ஸ் வந்து லாஸ்டாக இருக்கும். நல்ஸ் வந்து லாஸ்டாக இருக்கும். இந்த வேல வந்து நம்ம ஆர்டரிங் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இப்போ வந்து என்ன நம்ம நார்மல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். செலக்ட் நம்ம டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண டிஸ்டிங்க்ட் சொல்லணும். டிஸ்டிங்க்ட் அதுக்கப்புறம் காலம்ஸ், நம்ம தேவையான காலம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரம் கிளாஸ்ல டேபிள், அதுக்கப்புறம் பேக் கிளாஸ்ல நமக்கு தேவையான கண்டிஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் அப்புறம் லாஸ்டா ஃபைனலா நம்ம இந்த ஆர்டர் பை கிளாஸ். ஆர்டர் பை நம்ம எந்த காலத்தை ஆர்டர் பை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் பை இது வந்து காலமா இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். தென் அசெண்டிங்கா டிசெண்டிங்கா, அசெண்டிங் ஏசி, அசெண்டிங் டிசெண்டிங்னா டிஏசி, சரிங்களா? டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர்ல வரும். நம்ம டிசெண்டிங்னா டிஇஎஸ்சி கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா select start from டிபிடி. ஸோ இந்த டிபிடியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேட்டா எந்த ஒரு ஆர்டர்லையும் இல்லை. எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல வரணும். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா start from டிபிடி ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அசைனிங் 10லேருந்து 80 வரைக்கும் அந்த இதில் ஆர்டர் வைஸ் அசைனிங். இது வந்து டிபியில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாத. பட் இந்த ஃப்ரண்ட் எண்டில் நம்ம அவுட்புட் கொடுக்குற ரிசல்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ண முடியும், சரிங்களா? என்ன ஆர்டரில் வேணும், அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா? அசெண்டிங்னா சின்ன இதில் பெருசு. இப்போ வந்து டிசைனிங்னா நமக்கு பெருசுலேருந்து. ஸோ ஆரக்கிளில் வந்து ஓகே. ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது ஆரக்கிள். ஸோ நம்ம எந்த லெட்டர் கொடுத்தாலும் ஓகே தான், சரிங்களா? பட் இருந்தாலும் எப்போதும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லது, சரிங்களா? எப்போவுமே கீவேர்ட்ஸ்லாம் கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரம், செலக்ட், ஸோ கீவேர்ட்ஸ்லாம் கேபிட்டல் வச்சுன்னா ரிமைனிங் இது ஸ்மால் கேஸ் வேணும். ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பட் மித்தபடிக்கு இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம தேவையான இதை அசெண்டிங்காக டிசைனிங்காக இது பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ஒரு காலம் மட்டும்தான் இருக்கிறதுனால மல்டிபிள் காலம் கூட பண்ணிக்கலாம். மல்டிபிள் காலம் பண்ணையில் ஃபர்ஸ்ட் காலம், அதுக்கப்புறம் செகண்ட் காலம், அப்படி ஒன்னொன்னா இது ஆகிட்டு இருக்கும். நம்ம
பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதாயிடுச்சு. லாஸ்ட் காலம் ப்ரிசீடிங் எடுத்துட்டு ஸோ வந்து ஏபிசியில் ஜெட் டு ஏ வரனால டீல இருந்து வந்திருக்கு. டி டிபார்ட்மெண்ட் இது இதுல இந்த கம்ப்ளீட் ரோல்ல வந்து ஸ்ட்ரிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிசீடிங் எடுத்து இதாயிருக்கு டிசைனிங்ல. அதுக்கப்புறம் இந்த நம்பரு அதுக்கு ஈக்குவலா இருக்க நம்பர்ஸ் இது வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நியூமரேட்டர். ஸோ இது வந்து அந்த ஆஸ்கி வேல்யூவை பொறுத்து இந்த இது மாறும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க கிளியர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒரு காலம் இது பண்ணையில உங்களுக்கு கிளியரா இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்க எப்படி நம்மளுக்கு அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து நம்ம இந்த ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து மல்டிபிள் காலம் பண்ணோம்னா அது வந்து பேஸ்ட் ஆன் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆஸ்கி வேல்யூ அந்த மாறும். சரிங்களா? பட் இந்த கிளாஸ் வந்து ஆர்டரிங் கிளாஸ் வந்து நம்ம எந்த மாதிரி ஆர்டர்ல வரணும் அந்த டேட்டா ரிசல்ட் செட் அப்படிங்கிறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் இந்த ஆர்டர். சரிங்களா? ஆர்டரிங் கிளாஸ் தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சில ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஆரக்கல் டிஃபால்ட்டா ஒரு சில ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டைரக்டா ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணையில பண்ண முடியும். ஸோ அதுல வந்து ரெண்டு வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன இது பண்ணோம்னா ஒரு ரோவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ இப்போ இங்க வந்து 8 ரெக்கார்டு இருக்கு. 8 ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு அவுட்புட்டை நம்ம ப்ராசஸ் கொடுக்கும். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பர் ஈச் ரோ ஒன் ரிசல்ட்டை தரும். மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம ப்ராசஸர்ல ஒரு குரூப்பா இருக்கு. நம்ம வந்து 10th டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து 20, 30 இப்படி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இல்ல இப்போ வந்து டெஸ்டிங் டீம் வச்சு குரூப் பண்ணு, அதுக்கப்புறம் டி நேம் வச்சு குரூப் பண்ணா இந்த வித்தின் த குரூப்புக்கு ஒரு வேல்யூஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட்டட் வேல்யூஸ் குரூப் ஆஃப் ரோஸ் ப்ராசஸ் பண்ணி ஒரு குரூப்புக்கு ஒரு ரிசல்ட் தருது மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு. சரிங்களா? இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் இது என்ன இது பண்ணா நான் வந்து மோஸ்ட்லி வந்து கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த அவுட்புட் வந்து ஸ்மாலர் கேஸ்ல இருக்கு, நம்ம அப்பர் கேஸ்ல வேணும், இல்ல அப்பர் கேஸ்ல இருக்கு ஸ்மாலர் கேஸ்ல வேணும், இல்ல வந்து யூனிட் கேப்பா இது வேணும், இல்ல வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு சில கேரக்டர் மட்டும் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி இதை பண்றதுக்கு நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னா அக்ரிகேஷன், சம்மு பண்ணணும், ஆவரேஜ் பண்ணணும், கவுண்ட் வேணும். இந்த மாதிரி இது குரூப்பிங் பண்றதுக்கு நம்ம மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன் சரிங்களா பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு சில டைம் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபார்மேட் பண்றதுக்கு டேட்ல இருந்து நம்பருக்கோ இல்லை நம்பர்ஸ்ல இருந்து கேரக்டருக்கோ ஃபார்மேட்டிங் பண்றதுல வேற யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுல யூசேஜ்
இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் எது எதுல எல்லாம் இருக்குன்னா செலக்ட் லிஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். சரிங்க, செலக்ட் லிஸ்ட்ல இருக்கலாம், வேர் கிளாஸ்ல இருக்கலாம், வேர் கிளாஸ்ல இருக்கலாம், ஆர்டர் பை கிளாஸ்ல இருக்கலாம், ஸ்டார்ட் வித் கிளாஸ். ஸ்டார்ட் வித் கிளாஸ் நான் வந்து ஹைரார்கிக்கல் எடுக்கல, நான் வச்சிருக்கேன். கனெக்ட் வித் கிளாஸ்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித் கனெக்ட் பை கிளாஸ்ல. ஸோ இந்த கிளாஸ்ல எல்லாம் வந்து இந்த சிங்கிள் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். சிங்கிள் ஃபங்க்ஷன் இதை வந்து கேட்டகரிஸ் இந்த இந்த பிளேஸ்ல எல்லாம் நம்ம இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதோட கேட்டகரிஸ் என்னென்ன ஃபங்க்ஷன், சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன கேட்டகரிஸ், சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் கேட்டகரி. இதுல கேரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, கேரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, நம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் கன்வர்ஷன். இதெல்லாம் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல இது கேட்டகரி இருக்கு. நம்பர் இருக்கு, கேரக்டர் இருக்கு, நம்பர் இருக்கு, டேட் இருக்கு, கன்வர்ஷன். இந்த 4 கேட்டகரியில நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? கேரக்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இதை இன்புட் வந்து கேரக்டர் இருக்கும், இந்த அவுட்புட்டை வந்து கேரக்டராவோ நம்பராவோ நம்ம இது பண்ணி கொடுப்போம். நம்பர் ஃபங்க்ஷன்ல இன்புட் அவுட்புட்டும் சேம் நம்பரா தான் இருக்கும், நியூமரிக் வேல்யூவா தான் இருக்கும். டேட்ல வந்து இன்புட் வந்து டேட்டா இருக்கும், அவுட்புட் வந்து டேட்டோ இல்லாட்டி நம்பரோ இருக்கும். சரிங்களா? கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா வந்து டிபியில் சேஞ்ச் பண்றதுல ஃப்ரண்ட் அண்ட் குடுக்கையில நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ ஒன்லி அந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம அவுட்புட் குடுக்கையில மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். சரிங்களா? நம்ம ஸ்கிரிப்டா எழுதணும்னா அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணையில மட்டும் அந்த அவுட்புட்ல மட்டும் இந்த கன்வர்ஷன் ஆப்ரேஷன் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கு. அந்த ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ்ல என்விஎல் டிகோட், இது 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்விஎல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், டிகோட் ஃபியூச்சர்ல வரும். டிகோட் இது வந்து ஆரக்கிள்ல ரொம்ப பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ டிகோட் ஃபங்க்ஷன் இது 2 நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். கேரக்டர் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் என்ன முடிக்கணும், செலக்ட் ஸோ இந்த ஆரக்கிள் எஸ்கேப் ஸ்ட்ரிங் ஒன்று ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறேன். இப்ப இதையே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து கேபிட்டலா இருக்கு, நான் வந்து எல்லாத்தையுமே லோயர் கேஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆரக்கல்ல கேரக்டர் ஃபங்க்ஷன்ல
ஃபர்ஸ்ட் வந்து லோயர் அப்பர் இந்த 3 இதுவும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போ லோயர் இருக்குன்னா ஜஸ்ட் லோயர் கீவேர்டுக்குள்ள நம்ம இன்பிட்வீன் நம்ம என்ன காலமோ அந்த எந்த காலத்தை வந்து நம்ம அந்த கேஸ் கன்வர்ஷன் பண்ண போறோமோ அந்த காலம் இல்ல எக்ஸ்பிரஷன் ஏதாச்சும் கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அந்த லிட்டரல்ஸ் அவ்வளவுதான். டைரக்டா அது வந்து மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் அப்பர் யூனிட் கேப் 3க்குமே சின்டெக்ஸ் தான். அந்த காலம் அப்பர்னு அதுக்கு எக்ஸ்பிரஷன் அந்த ஃபங்க்ஷன் லோயரா அப்பரா யூனிட் கேப்பா. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து லோயர்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து டைரெக்டாக நான் வந்து லோயர் கேஸாக எனக்கு வேணும் அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லோயர்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஓவரால் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு லோயர் கேஸாக கொடுத்துரும். ஸோ வந்து நீங்கள் டேபிள் வந்து இப்போ ஒரு காலம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் லோயரா பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? நம்மளுக்கு தேவையானது இப்போ லோயர்னு லோயர் இப்போ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லோயர்ல வேணும் அப்படின்னா லோயர். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் லோயர்னா லோயர். இப்போ வந்து எனக்கு இல்லை, எனக்கு வந்து அப்பர் கேஸ்லேயே வேணும். ஸோ டிபியில் வந்து ஒரு சில டைம்ல லோயர் கேஸ்ல வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணி அப்படி ஸ்டோர் பண்ணிட்டு எனக்கு அப்பர் கேஸ்ல வேணும் அப்படின்னா அப்போ எல்லாமே அப்பர் கேஸ்ல வரும். இல்ல யூனிட் கேப்ல வேணும், ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மித்ததெல்லாம் ஸ்மால் வேணும் அப்படின்னா யூனிட் கேப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மித்ததெல்லாம் ஸ்மால். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து வேற லாங்குவேஜ்ல நம்ம கோடு இருந்தா இந்த கன்வர்ஷனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கை எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ரேஷன் பண்ணணும். பட் ஆர்க்கல் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன நம்மளுக்குன்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற மூலமா இந்த ஆப்ரேஷனை வந்து இமிடியேட்டா நம்ம பண்ணணும். இப்போ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ரெக்கார்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணையில வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்க்கல் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் அதுல ஒன்று திஸ் கன்வர்ஷன் கேஸ் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த 3 இதுமே சரிங்களா? ஸோ நம்ம கிளைண்ட் வந்து சொல்லலாம், எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேம் எப்படி கொடுங்க, என்னோட ஹெட்டரை வந்து ஃபுல் கேபிட்டல்ல கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்ணையில நம்ம இந்த கேஸ் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கன்கேட்டன் ஃபங்க்ஷன் இருக்கு. கன்கேட் நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணி கன்கேட்னேஷன் பண்ணணும்.
கன்காட்னேஷன். ஸோ 2 காலம்ஸை இல்லை மல்டிபிள் காலம்ஸை நம்ம ஒரே இதில் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சிங்கிள் இதாக காலமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கன்காட்னேஷன். ஸோ 2 இது யூஸ் பண்ணலாம், பைப்பிங் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. கன்கேட் ஜஸ்ட் காலம் 1 or expression 1 comma column 2 question. ஸோ இது மாதிரி கன்கேட் யூஸ் பண்ணி எந்த காலமோ இல்லை எக்ஸ்பிரஷனோ அது இன்னொன்று எந்தெந்த காலம் கன்கேட் பண்ணோம் அதே மாதிரி. இதுக்கப்புறம் வந்து நெஸ்டடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு இதை போய் கன்கேட் பண்ணோம், ஜஸ்ட் கம்மா கொடுத்து இன்னொரு காலம் கன்காடினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நெஸ்டடாகவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. இதே வந்து நான் கன்காட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் வரும், அதுக்கப்புறம் அதோட டிபார்ட்மெண்ட் நேமும் கன்காடினேட் ஒரு ரோல வந்து. ஸோ இது மாதிரி மல்டிபிள் காலம்ஸை நம்ம கன்காடினேட் யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட நான் வந்து லொக்கேஷனையும் கன்காடினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து கம்ப்ளீட் இது 3ஐயும் ஒரே இதில் கன்காடினேட். ஸோ ஒரு சில டைமில் வந்து கிளைண்ட் கேட்கலாம், எனக்கு வந்து தனித்தனி காலமில் வேணாம், எனக்கு வந்து கன்காடினேட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இப்படி கொடுங்க, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் நம்பர், நேமு, அதோட லொக்கேஷன் 3ஐயும் கன்காடினேட் பண்ணி எனக்கு இப்படி கொடுங்க அப்படின்னு. ஸோ டிபெண்ட்ஸ், கிளைண்ட் எப்படி கேட்கணுங்களோ அது மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். இந்த கன்காடினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இடையில வேறு ஏதாச்சும் லிட்ரல்ஸ் அவங்க ஆட் பண்ண சொல்கிறாங்கனாலும் அதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண முடியும்.
நான் ஜஸ்ட்டு ஷார்ட்கட் பண்ணி இது பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டோம் சரிங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன் சரிங்களா. டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், நம்ம கன்சாலிடேட்டட் ஸ்ட்ரிங், இந்த லிட்ரல்ஸோட நம்ம இந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் கன்சாலிடேட். ஸோ இது மாதிரியே கிளைண்ட் கேட்கலாம். ஸோ அவங்க கேட்குற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து இது வந்து ப்ரோக்ராமாக எழுதினாங்கன்னா அவங்களை எவ்வளோ கோடு ரைட் பண்ண வேண்டியது. நம்ம ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலமாக இந்த ஆப்ரேஷனை நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் சரிங்களா. அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரிங். Substring function. Substring function இதோட syntax எடுத்துக்கோங்க. column expression m comma நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்கு. அதுல எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் டு இந்த எண்டி பாயிண்ட் டேட்டா மட்டும் வேல்யூ மட்டும் வேணும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு டேட்டால ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி கட் பண்ண. இது வந்து என்ன சொன்னா டேட்டா கிளீனிங் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஆரக்கல்ல. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டா மட்டும் வேணும், இதை மட்டும் எனக்கு செட் பண்ணி எடுத்துட்டு வா அந்த ஓவரால் டேட்டால அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இது பண்ணி இது பண்ணுவோம். ஸோ வந்து இதுல வந்து 3 பேராமீட்டர் இருக்கும் இண்டெக்ஸ்ல. என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே SPSTR அந்த ஃபங்க்ஷன் நேம் சப்ஸ்ட்ரிங் SPSTR போகணும். அதுக்கப்புறம் அந்த காலம் இல்லை எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் வந்து M, N. Mங்கிறது வந்து என்னன்னா ஸ்டார்டிங் பொசிஷன், எந்த இதுல இருந்து ஸ்டார்டிங் பண்ணணும், N வந்து எந்த பொசிஷன்ல என் பண்ணணும், அந்த 2 இதையும் கொடுத்து ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த காலம்ல எதுல எந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பொசிஷன் வரைக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்து வரதுக்கு யூஸ் பண்ணுறதான் இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சரிங்களா. இந்த எண்ணை ஒமிட் பண்ணோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண பொசிஷன் வந்து என் பொசிஷன் வரைக்கும் இது பண்ணும் சரிங்களா. இவை எம் வந்து நெகட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா பேக் லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு வரும் சரிங்களா. எண் வந்து எப்போதுமே வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து எண் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா. ஸோ டெசிமல் பாயிண்ட் எதுவும் பாஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓவரால் இன்டிஜராக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணும். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்ட்ரிங் வந்து நான் சப்ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் எடுத்துட்டேன். இதுல 3வது பிளேஸ் 1 2 3 சில இருந்து எனக்கு 4 டேட்டா தான். சில இருந்து 1 2 3 4 F வரைக்கும். ஸோ இது மாதிரி பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம டேட்டா வேணும் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ எம் கொடுத்துருக்கேன், என்ன கொடுக்கலைன்னா என்ன ஆகுன்னா லாஸ்ட் இது வரைக்கும் எடுத்துட்டு வந்துடும் சரிங்களா.
ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துருக்கேன், 3வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. எண்டிங் பொசிஷன் கொடுக்கல. ஓவரால் எல்லாம் அந்த லெட்டர் முடிகிற வரைக்கும், அந்த வேர்டு முடிகிற வரைக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டோம். சரிங்களா? எண்டிங் பொசிஷன் கொடுக்கலையாட்டியும் இதுதான் வந்து. இல்லை இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 லெட்டர் வேணும் அப்படின்னா 1,3. ஸோ ஏபிசி மட்டும் வேணும். ஸோ இது மாதிரி ஏன்னா நமக்கு பர்டிகுலர் எந்த பொசிஷன் வந்து எந்த இதில் வேணும். ஸோ வந்து என்னன்னா நம்ம ஒரு சில டேட்டாலாம் வரும். இப்போ வந்து அட்ரஸ் வரும், இதில் வந்து டோர் நம்பர், அட்ரஸ், ஸ்ட்ரீட் நம்பர், இது எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து ஒன்லி டோர் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் எப்போதுமே வந்து டோர் நம்பராக இருக்கு அப்படின்னா ஓவரால் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 பொசிஷன் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த டோர் நம்பர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். எனக்கு வந்து பேக்வேர்டில் எனக்கு டேட்டா வேணும், லாஸ்ட் பொசிஷன்லேருந்து வரணும்னா இப்போ வந்து என்னன்னா -1ங்கிறது லாஸ்ட்டுக்கு போயிடும். ஆனால் கவுண்டிங் இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த சைட்ல இருந்து தான் போகும். சரிங்களா? இங்க லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கவுண்டிங் போகிறது இந்த சைடு தான் போகும். ஸோ பேக்வேர்டில் போகாது. ஸோ அதனால தான் நம்ம 3 இது கேட்டாலும் 1 தான் அதுக்கப்புறம் இருக்கு, அதனால இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ நான் -3 + 3 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னா மைனஸ் கொடுத்ததுனால பேக்வேர்டு வந்துடும், லெஃப்ட் சைட்லேருந்து வந்துடும். 1 2 3 இந்த பொசிஷனுக்கு வந்துடும். இங்க இருந்து 3 டேட்டா கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது 1 2 3 இருந்தது, அதனால தான் இருக்கு. ஸோ மைனஸ் கொடுத்தோம்னா இது மாதிரி பேக் சைட்ல இருந்து வரும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன மைனஸ் கொடுத்தா நல்ல ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது வந்து எந்த பொசிஷன்ல இருந்து வரன்னு தெரியாம நல்ல ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என் வேல்யூ எப்போதுமே பாசிட்டிவ்ல இருக்கணும். சரிங்களா? எம் வேல்யூ வந்து நெகட்டிவ்லயும் இருக்கலாம், பாசிட்டிவ்லும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது எம்மை வந்து இக்னோர் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எண்டிங் பொசிஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே தரும். சரிங்களா? இது டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி கேட்குறாங்க அதை பொறுத்து நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் பேட்டர்னை வந்து என்ன பண்ணிக்கலாம். சரிங்களா? லென்த் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பப்ப வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் தேவைப்படுதோ, ஸோ அவங்க லாஜிக் சொல்லவே தெரியும். எனக்கு இந்த மாதிரி லாஜிக் நீங்க அப்ளை பண்ணி கொடுக்கணும் டேட்டா இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இந்த கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் ஞாபகத்துக்கு வரணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இந்த பர்டிகுலர் டேட்டாவை அவங்க மட்டும் கேட்கறாங்கன்னா ஸ்ட்ரிம் பண்ண சொல்றாங்கன்னா சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நமக்கு ப்ரீ டிஃபைன்ஸா ஒரு 20 to 30 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி மேனிபுலேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் லென்த் இது என்ன ஒண்ணுன்னா நம்ம ஓவராலா வந்து எத்தனை கேரக்டர் இருக்கு, எத்தனை லென்த் இருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல அப்படிங்கிறத இது பண்றதுக்காண்டி ஃபைன் பண்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்றதுதான் லென்த் ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா காலம் நேம் எக்ஸ்பிரஷன், அதோட லிட்டரல்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் லென்த்னு கொடுத்தோம்னா அதோட லென்த் தான் நம்ம பயன்படும். மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவோம்னா லென்த் வித் சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுப்போம். லென்த் யூஸ் பண்ணி
எவ்வளவு கேரக்டருக்கு அந்த ஸ்டார்டிங் பொசிஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம நெஸ்டடாவே யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர் அவுட்புட்டா இருக்க முடியும். ஸோ எப்பவுமே அந்த லென்த் சப்ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரிங் இன்னொரு function இந்த 3 காம்பினேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி மோஸ்ட்லி பாசிபிள் சினாரியோ இருக்கும். இப்போ லென்த் வந்து என்னன்னா ஸோ இந்த ஓவரால் எத்தனை கேரக்டர் இருக்கு இதோட லென்த் வந்து இது மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்க்கணும் அதோட சைஸ் பார்த்தோம்னா செலக்ட் என்ன பண்ணுறது ஸோ அந்த காலம்ஸோட லென்த் ஒவ்வொரு காலம்ஸும் லென்த் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து டிவியில் காலம்ஸ்க்கு நம்ம லென்த் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன லென்த் இருக்கு ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் என்ன சொல்றாங்க எனக்கு வந்து அந்த நேம்ல வந்து அவங்களோட லென்த் வந்து மோர் தென் 5 கேரக்டர்ஸ் இருக்குன்னா அந்த இதை கொடுங்க. நம்ம இதை வந்து ஃபில்டர் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து length of unit greater than 5. ஸோ 5 கேரக்டருக்கு மேல என்ன இருக்கா. ஸோ இது மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஃபில்டர் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து என்னோட மொத்த ஸ்டூடெண்ட்ல யாரோட நேம்லாம் வந்து 5 லெட்டர்ஸ்க்கு மேல இருக்கு இதுக்கு மேல 7 லெட்டர்ஸ் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தாங்க அப்படின்னா. ஸோ இது வந்து நான் நேம் எந்த காலம்னு இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த லென்த் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுனா இந்த லென்த் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்த் ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டேட்டா கிளீனிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ டேட்டாவை வந்து ஏதாச்சும் ஜங்க் கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணணும். இது மாதிரி டேட்டா ஃபெச் பண்ணி வேற டேட்டாவில் இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம அந்த பேஜ் டேபிளில் இது ட்ரங்கேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணையில இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன்ல என்ன ஆகுதுன்னா பர்டிகுலர் கேரக்டரை கொடுத்துட்டு அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு அதுல வந்து நம்ம இது வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்றது செட் பண்றதுக்கு இன்ஸ்டிங் ஃபங்க்ஷன். இதோட சின்டெக்ஸ் எப்படின்னா எக்ஸ்பிரஷன் இதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எந்த கேரக்டர்
எந்த பொசிஷன்ல இருந்து அந்த சர்ச் ஸ்டார்ட் பண்ணணும், அது எத்தனாவது டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இது சொல்றோம். இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் இங்கு இங்கு நான் வந்து இதுல ஆர் வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க நினைக்கிறேன். ஓகே, கே சென்சிட்டிவ் நான் ஸ்மால் கொடுத்ததுனால அது 0 வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆர் வந்து 3வது பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா நம்ம இதுல வந்து எம் கமா என்னும் நம்ம பாஸ் பண்ண முடியும். எம் கமா என்னுங்கிறது எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், அது அதுக்கப்புறம் என்னுங்கிறது எத்தனாவது அக்கரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம டினோட் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல வந்து ஓஆர் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் எந்த பொசிஷன் கொடுக்கல. ஸோ ஸ்டார்டிங் இந்த பொசிஷன்ல வந்து ஓஆர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால 2வது பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் தருது. இப்போ நான் வந்து என்னன்னா ஓஆர் இது பண்ணு ஃபைன் பண்ணு எத்தனாவது பொசிஷன்னா நான் என்ன பண்றேன்னா நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் 4வது பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். 4வது பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்க இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஓஆர் வர்ற டேட்டாவை கொடு. எத்தனாவது பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இது எத்தனாவது அக்கரன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓஆர் வர்றதை எனக்கு கொடு அப்படிங்கிறது. அதோட பொசிஷன் வேல்யூ கொடு அப்படிங்கிறோன்னா இது என்ன பண்ணுன்னா இந்த ஓஆர் ஸ்ட்ரிங்கை இந்த ஓவரால் ஸ்ட்ரிங்கில் 4வது பிளேஸ்ல இருந்து ஓஆர் எங்க ஸ்டார்ட் ஆகுது அதோட நம்பரை கொடுக்கும். ஸோ இந்த ஓஆர் வந்து 5th பிளேஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து ஓஆர் வந்து 4th பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி செகண்டா வந்து எங்க இருக்கு. ஸோ இப்போ வந்து 14 கொடுக்குது. 14 எப்படி கொடுக்குன்னா இந்த சர்ச் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ண ஓஆர் ஓஆருங்கிற ஸ்ட்ரிங் சர்ச்சை 4th பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இதுல இருந்து 2வது வாட்டி ஓஆர் எங்க வந்திருக்கு, இது ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க டெஸ்ட் பண்ணிட்டு வருது. அதுக்கப்புறம் இங்க செகண்ட் வாட்டி வந்திருக்கு. ஸோ இது வந்து 14வது பொசிஷன். ஸோ அதனால அந்த இது. ஸோ இது மாதிரி எத்தனாவது பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனாவது அக்கரன்ஸ் நம்மளுக்கு தேவையான அந்த இதோட பர்டிகுலர் பிளேஸோட நம்பர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம இந்த இன்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை இது பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஏ கரெக்ட் வந்து ஸ்டார்டிங் பிட் வந்து
2வது அக்கரன்ஸ் இருக்கிறத அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். என்ன பண்ணிருக்கோம்னா ஜாப் எடுத்துக்க, அதுல வந்து ஏவை ஃபைன் பண்ணு. அது எங்கன்னா ஸ்டார்டிங் கொஸ்டின்ல இருந்து 2வது ஏ எங்க வருதோ அந்த இதை வந்து நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்க டேட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, அது 4வது பொசிஷன்ல எனக்கு ஏ இருக்க டேட்டா மட்டும்தான் வேணும் இஎம்பி டேபிள் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் கிளைண்ட் சொல்றாங்க எனக்கு வந்து ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ல 4வது பொசிஷன்ல வந்து ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து 2வது பொசிஷன் வந்து ஏவா வந்துச்சுன்னா அந்த இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேணும். இந்த டேட்டாவை கொடு. வேற ஒன்றும் இல்லை, ஜாப் நேம் வந்து செகண்ட் டைம் ஏ வந்திருக்கணும், அது வந்து 4th பொசிஷன்ல இருக்கணும், அந்த மாதிரி டேட்டாவை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இஎம்பி டேபிள் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துவாங்க. ஸோ இது மாதிரி ஃபில்டர் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ஏன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லலாம் அவங்க மேனேஜர்னு ஸ்டார்ட் பண்ணுறதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அந்த பொசிஷன் எந்த பொசிஷன் வந்து அவங்க டேட்டா ஃபெச் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறதுலாம் இந்த இன்ஸ்டிங்ஸும். இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு இவ்வளவுதான். சரிங்களா? ஸோ எல்லாம் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யாரும் ஆரக்கல் ட்ரை பண்ணீங்களா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ணிருங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணையில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு நம்ம நல்ல மெமரைஸ் ஆகும். உங்களுக்கு புரியும். சரிங்களா? உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் ஹேண்ட்ஸ் ஆன் இதாக இருக்கும். சரிங்களா? இல்லாட்டி நம்மள்கிட்ட அந்த இதெல்லாம் மறந்துடும். சரிங்களா? அந்த கான்செப்ட்ஸ்லாம் மறந்துடும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம், அதை வந்து மறக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நம்ம யூஸ் பண்றது இல்லை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணாலும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த வீக்ல இன்ஸ்டால் பண்ண இது பண்ணுங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எஸ்கியூஎல் வந்து ஒரு 30 செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பிஎல்எஸ்கியூஎல் வந்து ஒரு 30 செஷன் இருக்கும். சரிங்களா? இவ்வளவுதான். இதுல வந்து கத்துக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதை வந்து எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க வந்து அவுட்புட் எடுக்க முடியும். சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க இந்த கோர்ஸை வந்து படிச்சுட்டு கரெக்டா வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து நீங்க இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்றதுனால என்னன்னா நீங்க வேற எந்த ரோல் இருந்தாலும் எல்லா ரோலுக்கும் இது வந்து ஆடட் அட்வான்டேஜ். சரிங்களா? ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து டேட்டா பேஸ் வந்து மேண்டேட்டரி ஸ்கில். சரிங்களா? எல்லாமே டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எஸ்கியூஎல் பேசிக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க எஸ்கியூஎல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து கிளவுட் கம்ப்யூட்டர் இருக்கலாம், டேட்டா சயின்ஸா இருக்கலாம். எந்த இதுக்கே வந்து பேஸ் வந்து உங்களுக்கு இதுதான் டிபிஎம்எஸ் தான், டேட்டா பேஸ் தான் பேஸு. ஸோ இந்த டேட்டாவை எடுத்துட்டு தான் மிச்ச எல்லா டெக்னாலஜியும் இது இது பண்ணுவாங்க. இம்ப்ரூவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இதை பொறுத்து தான். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த பேஸ் ஸ்கில்ல கற்றுக்கிறீங்க. ஸோ ப்ராப்பராக கற்றுக்குங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டைம் போட்டு ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சரிங்களா? அவ்வளோ பே பேக்கேஜ் இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து மித்த ஸ்கில் செட்ல வந்து நீங்க 5 இயர்ஸ் ஏர்ன் பண்றத நீங்க 1 வருஷத்துல நீங்க இதுல ஏர்ன் பண்ணலாம். அவ்வளவுக்கு ஹை பே பேக்கேஜ் இந்த ஸ்கில் செட் இருக்கு. சரிங்களா?
ஏன்னா வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க சரிங்களா, அவங்க அவங்க 5 வருஷம் 6 வருஷம் சம்பாதிக்கிறத நம்ம 1 வருஷம் 2 வருஷம் சம்பாதிக்க முடியும். அவ்வளவுக்கு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்கில்லு. அதோட வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு சரிங்களா. இப்போ வந்து ரெஸ்யூம் அப்டேட் பண்ணாலே அவ்வளவு கால்ஸ் வருது சரிங்களா. அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஸ்கில் செட் லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு 3 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, அது ஒரு வேல்யூவான டைமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா. அதான் சொல்லுவேன். ஸோ மித்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இதையும் படிச்சுட்டு போகாம, ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஒரு ஒரு அருமையான கரியர் பில்ட் பண்ற கோர்ஸா நீங்க மாத்திக்கணும் சரிங்களா. ஏன்னா உங்க டைமும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, உங்க மணியும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் சரிங்களா. கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்ற ரீசன் இதுதான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஜஸ்ட் எல்லா கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு போனாங்கன்னா, அதுல எந்த யூஸுமே இருக்காது. ஏன்னா வந்து அதுல பிராக்டிஸ் போட்டு எஃபோர்ட் போட்டா தான் நம்ம அதுல இருந்து அவுட்புட் எடுக்க முடியும். இல்லாட்டி வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கோர்ஸ் தான். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறோம். அதனால என்ன எதுக்காண்டி படிச்சோன்னே தெரியாம படிச்சுட்டோம்ல. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா? ஸ்கில் பேஸ்டு கோர்ஸுக்கும் நம்ம நார்மல் எஜுகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். பட் இத வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா, நீங்க எஃபோர்ட் போடணும் அவ்வளவுதான். சரிங்களா? இந்த ஒரு 3 மந்த்ஸ் 3 to 4 மந்த்ஸ் போற எஃபோர்ட் உங்க லைஃபையே மாத்தலாம். சரிங்களா? அவ்வளோ ஒரு இன்புட் உள்ள ஒரு ஸ்கில். சரிங்களா? ஏன்னா வந்து அ எனக்கு வந்து நான் படிச்ச அந்த 16 இயர்ஸ் எஜுகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, கொஸ்டின் மார்க் தான். அது ஒரு பேப்பர்ல தான் எனக்கு யூஸ் ஆச்சு. நான் கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் தான். நான் டிகிரி முடிச்சுட்டு கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் தான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆம் நெறைய பிரச்சனை வந்து எனக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல். அதுக்கப்புறம் டிகிரிலயே வந்து என்னோட பெர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் என்னால வந்து ஒரு ஹை இன்கம் சாஃப்ட்வேர் ஜாப் ஜாயின் பண்ணணும்னா, அதுக்கு இந்த நான் கத்துக்கிட்ட ஸ்கில் தான். அது மாதிரி ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க, ப்ராப்பரா கத்துக்கணும். நான் ஷேர் பண்ண நினைச்சேன். சரிங்களா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த வீக்ல இன்ஸ்டால் பண்ணா நெக்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன்ல எப்படி நான் அந்த அப்லோட் பண்ணிருக்க வீடியோல கிளியரா இருக்கும். அதுல எதுவும் டவுட் இருந்துச்சாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இது பண்ணலாம். நான் ஃப்ரீயா இருக்கேன். ரிப்ளை பண்ணுவேன். வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.